ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி. மதுரை தல்லாகுளத்தில் இருக்கிற பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு. அதிகாலை 5:45 மணி அளவில் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அலங்காரத்துடன் அப்படியே தீப்பந்தங்கள் முன்னாடி போக, மங்கள வாத்தியங்கள் முழங்க, பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என அப்படியே கொண்டாட்டமாக சொல்லும்போது சொர்க்கவாசங்கள் எனப்படும் பரமபதல் வாசல் வழியாக பிரசன்ன வெங்கடாஜலபதி மக்களுக்கு ஒரு சிறப்பான அருளை வழங்கினார். பின்னர் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த திருக்கோயிலை அப்படியே சுற்றி தலாகுளத்தில் அனைத்து மக்களுக்கு காட்சி அளித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மட்டுமல்ல, சித்ரா பௌர்ணமி இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. மதுரையோட முக்கியமான விழா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கலரை ஆற்றுல இறங்குன நிகழ்ச்சி தான். அப்படி கலர் ஆற்றுல இறக்குற நிகழ்ச்சிக்கு மதுரையில் எங்கே தங்குவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தல்லாகுள பெருமாள் கோயிலில் தான் தங்குறாரு. சித்திரை திருவிழாவுக்கு முத நாளில் தல்லாகுள பெருமாள் கோயிலுக்கு அழகர் வர்றாரு. அப்படி அழகர் வரும்போது அவரை வரவேற்கும் விதமாக ஒரு சின்ன செம்பில் சர்க்கரை நிரப்பி அது மேலே ஒரு வாழையில கட்டி தீபாவளி ஏற்றி அவரை வரவேற்கிறாங்க பக்தர்கள் அனைவரும். இதை எதிர் சேவைன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. எப்படி சித்திரை திருவிழா முக்கிய ஃபங்க்ஷனாக கருதுகிறாங்களோ அதே மாதிரி எதிர் சேவையை முக்கிய ஃபங்க்ஷனாக மதுரை மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சித்திரை திருவிழாவுக்கு முத நாள் இரவு இத்திருக்கோயில் தங்கும் அழகர் பார்த்திங்கன்னா மறுநாள் சித்திரை திருவிழா அன்னைக்கு அதிகாலை 3 மணி அளவில் தங்க குதிரையில் தல்லாகுள பெருமாள் கோயிலேருந்து கிளம்பி அப்படியே கருப்பணசாமி கோயில், தமுக்கம், கோரிப்பாளையம் வழி அப்படியே போய் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக மதுரையில் நடைபெறும். அழகர் சித்திரை திருவிழாவை முடிச்சுட்டு திரும்ப அழகர் மலைக்கு செல்லும்போது பூப்பல்லாக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் மிக சிறப்பாக மதுரையில் கொண்டாடுறாங்க. அப்படி பூப்பல்லாக்கு கடைசியாக இறுதியாக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை தல்லாகுள பெருமாள் கோயிலில் நடக்கும். இங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லா மண்டபங்களையும் அழகர் பூப்பல்லாக்குடன் மக்களுக்கு அருள் பாலித்து அப்படியே பார்த்திங்கன்னா அழகர் மலைக்கு இங்கே இருக்க மக்கள் அனைவரும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. தல்லாகுள பெருமாள் கோயில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டிருக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி. இதோட தல வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமலை நாயக்கர் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் பூஜை முடிஞ்ச பிறகு தான் காலை உணவு அவர் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருந்துருக்காரு. இதுக்காண்டி திருப்பதியிலேருந்து மதுரை வரைக்கும் மணி மண்டபங்களை கட்டி வச்சுருக்காரு. அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் காலை பூஜை ஆரம்பித்த உடனே அங்கேருந்து ஒரு பெல் சவுண்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மண்டபம் சொல்லிட்டு இறுதியாக அவரோட அரண்மனை வரைக்கும் பெல் சவுண்டு ஒலிக்குமாறு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருந்தார். தொடர்ந்து இந்த மயக்க ஓசைகள் கேட்ட பிறகு தான் தன்னோட காலை உணவு அருந்திக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஓசை வரவே இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி இவர் அந்த மணிமண்டபத்தை நோக்கி போகும்போது இடையில் ஒரு சுயம்பு ஆஞ்சநேயரை பார்க்குறாரு. அந்த ஆஞ்சநேயர் பக்கத்தில் நிற்கும் போது வெங்கடாஜலபதி பிரசன்னமாக தோன்றி அவர் இங்கே ஒரு திருக்கோயிலை கட்டி தன்னை வழிபடுமாறு கூறியிருக்காரு. அதன் அடிப்படையிலே இங்கே திருமலை நாயக்கர் வெங்கடாஜலபதி கோயிலை கட்டினார். இங்கே சுயம்பா அவர் பிரசன்னமாக சொன்னனால வெங்கடாஜலபதி சொன்னனால பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் என்று இந்த கோயிலுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்படி திருப்பதியில் 10 நாள் புரட்டாசி திருவிழா நடைபெறுதோ அதே மாதிரிக்கு தான் இங்கே புரட்டாசி திருவிழா நடைபெறுது. இதோட விழாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திருப்பதியில் எப்படி நடைபெறுமோ அதே மாதிரிக்கு தான் இங்கே நடைபெறும். திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே இருக்க தல்லாகுளத்தில் இருக்க பிரசன்ன வெங்கடாஜலபதியை வழிபடலாம். வழிபடுவதன் மூலம் திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபட்டதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா வைணவ திருத்தலங்களிலும் பெருமாள் கிழக்கு நோக்கியே காட்சியளிக்கிறார். ஆனால் தல்லாகுள பெருமாள் மட்டும் தெற்கு நோக்கி மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். தல்லாகுள பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி, சித்ரா பௌர்ணமி, புரட்டாசி திருவிழாவோடு தைப்பொங்கல், தமிழ் புத்தாண்டும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா பெருமாள் சன்னதி தான் தெரியுது.
பெருமாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருடாழ்வார் பெருமாளை பார்த்த மாதிரிக்கே இருக்கார். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா அன்னதானம் கூட இருக்குது. இங்கே டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து திருக்கோயில் சார்பாக அன்னதானம் வந்து வழங்கப்பட்டு வருது. அப்படியே உள்ளே வந்து நம்ம போனோம்னா பெருமாளோட ஸ்ரீதேவி பூதேவி அம்மனை வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம். இங்கே அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து தனி சன்னதி கிடையாது. இங்கே முக்கியஸ்தரே முழுமுத கடவுளையும் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரசன்ன வெங்கடாஜலபதி மட்டுமே தான். இங்கே சுயம்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து இருக்கார். இவர் வந்து அகோர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயிலோட நடை திறக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 5 மணிக்கு வந்து திறந்துறாங்க. அதுக்கப்புறம் நண்பகல் 11:30 மணி வரைக்கும் கோயில் வந்து திறந்திருக்கு. அதே போல் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கெலாம் வந்து நட திறந்துடுறாங்க. இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து நட திறந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து தலாகுல பெருமாள் கோயிலில் கிணற்று நீர் வந்து தீர்த்தமாக சொல்கிறாங்க. அப்படி இந்த நம்ம வந்து சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பசு மடங்கள் வந்து இருக்குது. இங்கே வந்து என்னென்னா அமாவாசை நாட்களில் வந்து பக்தர்கள் வந்து இந்த பசுக்களுக்கு வந்து அகத்திக்கீரை வந்து வாங்கி கொடுக்குறத வந்து ஒரு வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. கருடாழ்வார் சன்னதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பெருமாளை நோக்கி இருக்குது. அடுத்து வந்து ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அகோர ஆஞ்சநேயராக இருக்கிறனால இவருடைய கோபத்தை தணிக்கும் வண்ணமாக இவருக்கு எதிராக வந்து ஒரு சக்கரத்தாழ்வார் கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இதன் மூலியமாக வந்து அவருடைய கோபம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய நட்சத்திரமான நட்சத்திரம் அன்னைக்கும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கும் வந்து இங்கே அனுமனுக்கு வந்து சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெறுது. அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக புத்தக நிலையங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இருக்குது. அது பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நெல் கூடங்கள் வந்து இருக்குது. இங்கே பக்தர்கள் வந்து தொடர்ந்து வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கும் விதமாகவே வந்து இங்கே வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதியை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து செல்வம் பெறுகிறதா வந்து சொல்கிறாங்க. சனிக்கிழமையில் இந்த தல்லாகுல பெருமாள் கோயிலில் வந்து மக்களோட கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். புரட்டாசி சனிகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய க்யூவே வந்து போயிட்டுருக்கும். புரட்டாசி சனிகளில் வந்து தல்லாகுல பெருமாள் கோயிலில் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. தல்லாகுல பெருமாள் கோயில் மதுரையில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பெரியார்லேருந்து மாட்டுத்தாவணிக்கு போகிற ரூட்டில் வந்து தல்லாகுளம் ஸ்டாப்புன்னு சொல்லியே நம்ம வந்து இறங்கிக்கலாம். அதே போல் வந்து மாட்டுத்தாவணிலேருந்து இங்கிட்டு வந்து பெரியார் போகிற ரூட்டு, ஆரப்பாளையம் போகிற ரூட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஏறி தல்லாகுல பெருமாள் கோயில்னு இறங்கி இங்கே வந்து பெருமாளை வந்து நம்ம தரிசனம் செய்யலாம். இங்கே தல்லாகுளத்தில் தல்லாகுல பெருமாளை வந்து தரிசனம் செஞ்ச பிறகு இங்கே அருகிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 கோயில் இருக்குது. அப்படியே வந்து எனது தல்லாகுல பெருமாளை வணங்கிட்டு மெயின் ரோடு போயிட்டு அப்படியே வந்து கிராஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. இது வந்து எனது கள்ளழகர் கோயிலோடைய கோயில் தான். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா கிருஷ்ணன் கோயில் இருக்குது. அப்படியே மறுபடியும் திரும்ப வந்து மெயின் ரோடு வந்துட்டு நம்ம வந்து கோரிப்பாளையம் நோக்கி போனோம்னா அதுக்கு முன்னாடியே வந்து வீர ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கற்பனசாமி கோயில் இருக்குது. தல்லாகுல பெருமாள் கோயிலை வந்து நம்ம அப்படியே வணங்கிட்டு அருகில் இருக்க ஒரு 4 கோயிலை வந்து நம்ம வந்து வணங்கி செல்லலாம். இங்கே சக்கரத்தாழ்வார், வேணுகோபாலன் மற்றும் ராமர் சன்னதிகள் வந்து இருக்குது. ராமானுஜர் சன்னதியும் வந்து இருக்குது.